அன்பானவர்களே, வாழ்க்கையில் காரியங்கள் கைகூடாமல் போகும்போது உங்கள் மனதில் முதலில் தோன்றும் எண்ணம் என்ன? அநேகமாக அது, இது யார் காரணம் என்பதாகத்தான் இருக்கும். ஒரு நிறுவனம் நெருக்கடியில் சிக்கும்போது மக்கள் இயல்பாகவே யாரையாவது குற்றம் சாட்டத் தேடுகிறார்கள். அப்போதுதான் ஒரு தலைவனின் உண்மையான குணம் வெளிப்படும். கொட்டிய பாலுக்காக கோபப்படுவதோ அல்லது பொறுப்பை மற்றவர்கள் மேல் சுமத்துவதோ செய்யாமல், விமர்சனங்கள் எனும் அம்புகளை தன் உடலில் தாங்கும் நிந்தையின் கேடயமாக ஒரு தலைவன் மாறுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களைக் கொல்லவில்லை. அப்பொழுது சபையார் எல்லாரும் பிரபுக்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். யோசுவா 9:18. இங்கே முறுமுறுத்தல் இபிரேய மொழியில் லு என்ற வார்த்தைக்கு இரவை கழித்தல் அல்லது தங்கியிருத்தல் என்று பொருள். இது ஒருமுறை செய்யப்படும் புகார் மட்டுமல்ல, எதிர்மறையான உணர்வுகளுக்குள் கூடாரம் அடித்து தங்கியிருக்கும் நிலையை குறிக்கிறது. எல்லாம் அந்த நபரால்தான் என்ற எண்ணத்தில் சிக்கி ஒரு அடிக்கூட முன்னேற முடியாமல் இருப்பதே அது. யோசுவா கிபியோனியர்களால் ஏமாற்றப்பட்டாலும் தேவனுக்கு முன்பாகச் செய்த உடன்படிக்கையை காக்க முடிவு செய்தார். அவர் ஒரு சமரச திட்டத்தை முன்வைத்தார். அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டு தேவாலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் இறைக்கிறவர்களாகவும் மாற்றினார். மக்களின் கோபத்திற்கும் தேவனுடைய உடன்படிக்கைக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தி நெருக்கடியை சிறப்பாக கையாண்டார். யோசுவா மக்களின் முறுமுறுப்பிற்கும் தேவ கோபத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருந்தபோது இயேசு மனிதகுலத்தின் பாவச்சுமைக்கும் தேவநீதிக்கும் இடையே தம் உடலையே பலியாகத் தந்தார். நாம் அவர்களுக்குச் செய்த சத்தியத்தினால் நம்மேல் கோபம் வராதபடிக்கு நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்குச் செய்ய வேண்டியது இதுவே. யோசுவா 9:20. இந்த அர்ப்பணிப்பு சிலுவையில் நிறைவேறியது. தேவனையும் மனிதனையும் இணைப்பதற்காக இயேசு விரும்பி தன்னை நிந்தையின் கேடயமாக மாற்றிக்கொண்ட இடமே சிலுவை. நாம் சுமக்க வேண்டிய எல்லா நிந்தைகளையும் பாவத்தின் சுமையையும் அவர் தம் தோள்களில் சுமந்தார். உலகம் பொறுப்புகளை தட்டிக் கழிக்க பார்க்கிறது. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு மனிதகுலத்தின் முழு பொறுப்பையும் சிலுவை எனும் பாரமான இடத்தில் முழுமையாகச் சுமந்து தீர்த்தார். நாம் வழிதவறி நின்றபோது சிலுவை எனும் முற்றுப்புள்ளியான தீர்வை தந்த உன்னத மத்தியஸ்தர் இயேசுவே. அன்பானவர்களே, நமக்கு தேவை மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தும் குரல் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன் செல்லும் தைரியமே. இயேசு ஏற்கனவே உங்களுக்காக கேடயமாக மாறிவிட்டார். எல்லா பொறுப்புகளின் சுமையையும் அவர் தாங்கிக் கொண்டார். எனவே உங்களுக்குள் முறுமுறுப்போ அல்லது குற்றச்சாட்டுகளோ எழும்போது தைரியமாக இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை சிறந்த வழியில் நடத்துவார்.